السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله وصحبه أجمعين. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, ஸலாத்தும் சலாமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய சஹாபாக்கள், நல்லோர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் நிறைவாக நிகழட்டுமாக. அன்பு நிறைந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான இடத்திலே அல்லாஹ்வுடைய அருள் வசனத்தை கேட்பதற்காக, அதனுடைய விளக்க உரைகளை தெரிந்து கொள்வதற்காக இந்த மஜ்லிஸிலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்லாஹ் இதன் காரணமாக நாளை மறுமையில் உயிரினும் மேலான கண்மணி ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்திலே அல்லாஹ் ஒன்று கூட்டுவானாக. அன்பு நிறைந்தவர்களே, அல்லாஹ் அருள் செய்த பாக்கியங்களில் ஒன்று இது போன்ற அல்லாஹ்வினுடைய நினைவினுடைய சபைகளில் உட்காருவது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது, அல்லாஹ்வுக்கென்று சில வானவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பூமியிலே சுற்றி கொண்டிருப்பார்கள், அவர்கள் அல்லாஹ்வை நினைவுபடுத்துகின்ற சபைகளிலே அவர்கள் ஹாதிராகுவார்கள், அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகின்ற அவைகளிலே அவர்கள் ஹாதிராகுவார்கள். அங்கு யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்களோ அவர்கள் மீது தங்கள் இறக்கைகளை விரிக்கிறார்கள். அவர்களுடைய இறக்கைகள் வானம், பூமியினுடைய வானத்தின் அளவுக்கு இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அந்த சபை முடியும் வரைக்கும் நம்மளோடையே உட்கார்ந்து இருக்கிறார்கள் அந்த வானவர்கள். சபை முடிந்து சென்றதற்கு பிறகு நாம் எப்படி வீட்டுக்கு செல்கிறோமோ அதுபோல் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செல்லுகிறார்கள். யாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ். ஆனாலும் இந்த சபையோர்களுடைய மகத்துவத்தை இந்த உலகத்துக்கு தெரிவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அந்த வானவர்களிடத்தில் கேட்பான், என் அடியார்கள் எதை கேட்கிறார்கள் என்று கேட்பான். அவர்கள் ஜன்னத்தை தேடுகிறார்கள், ஜன்னத்தை அவர்கள் விரும்புகிறார்கள் என்று வானவர்கள் சொல்ல, ஜன்னத்தை அவர்கள் கண்டிருக்கிறார்களா என்றும் கேட்பான். கண்டதில்லை அல்லாஹுவே என்று சொல்ல, கண்டிருந்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள், இன்னும் அதிகமாகவே ஆசைப்படுவார்கள் என்று வானவர்கள் சொல்ல, எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பான். அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேடுகிறார்கள் என்று வானவர்கள் சொல்ல, யாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹுதான். ஆனாலும் ஆனவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான், அவர்கள் நரகத்தை பார்த்ததுண்டா? இல்லவே அல்லாஹ். பார்த்திருந்தால் இன்னும் கூடுதலாக பாதுகாவல் தேடுவார்கள் என்று சொல்ல, வேறு என்ன கேட்கிறார்கள்? பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் அல்லாஹ். அவர்கள் மன்னிப்பை கேட்டு நிற்கிறார்கள் அல்லாஹ். அதுக்காக தான் நம்மளும் வந்திருக்கிறோம். நம்ம இங்கே உட்காந்துருக்கிறோம்டா 3 காரணம். ஒன்று ஜன்னத்து வேணும்னு உட்காந்துருக்கிறோம், அப்படிதானங்க. நரகத்திலிருந்து தப்பிச்சிடணும்னு உட்காந்துருக்கிறோம். 3வது மன்னிப்பை வாங்கிடணும்னு உட்கார்ந்துருக்கிறோம். இது அப்படியே இந்த செய்தியை கொண்டு போய் வானவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், என் சபை, என்னுடைய சபையில் உட்கார்ந்த அவர்களை எதை அவர்கள் வேண்டினார்களோ, ஆசைப்பட்டார்களோ, அந்த ஜன்னத்தை அவர்களுக்கு நான் கொடுப்பேன். எதிலிருந்து அவர்கள் பாதுகாவல் தேடுகிறார்களோ அந்த நரகத்திலிருந்து அவர்களை காப்பேன். எந்த தௌபாவை, மன்னிப்பை அவர்கள் கேட்கிறார்களோ அதை நான் அவர்களுக்கு தந்துவிட்டேன் என்று சொல்லுவான். இந்த சபையில் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கிற ஒரு சபை இது. ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கும். வானவர்கள் சொல்லுவார்கள், அல் அப்து ஹத்தாவு, ரொம்ப பாவம் செஞ்ச ஒருத்தன், ரொம்ப பாவம் செஞ்சவன், சபைக்கின்றெல்லாம் அவன் வரல, அப்படி போன ஏதோ ஒரு வேலைக்காக போனவன், மர்ரபிகிம், அந்த சபையை கடந்து போனவன், என்னமோ காதில் விழுவுதேன்னு உட்கார்ந்தானே, அவனையும் நான் மன்னிச்சிட்டான்னு கேட்பாங்களாம். அவனையும் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவானா ரப்பல் ஆலமீன். எவ்வளோ அருள்மிக்கவன், எவ்வளோ பாசம் உள்ளவன்,
எவ்வளோ மன்னிப்புக்கு அல்லாஹ் விசாலமாக விரித்து கொண்டிருக்கிறான் பாரு. அப்ப அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற சபை இருக்குது பாருங்க, பாக்கியமான சபை. ஒரு எவ்வளவு பெரிய பாவிகளையும் மன்னிப்பை அவனுக்கு பெற்று தருகின்ற ஒரு சபையாக இந்த சபை இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் வாரந்தோறும் சில வசனங்களை பார்த்து வருகிறோம். சூரத்துல் பக்ராவினுடைய ஏறத்தாழ 20 வசனங்களை 25 வசனங்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. சில வசனங்களிலிருந்து என்ன கருத்துக்கள் கிடைக்கிறதோ அதை சுருக்கமாக சொல்லி அதிலிருந்து நமக்கு என்னென்ன நல்ல செய்திகள் இருக்குதோ அதை ஒரு சின்னதொரு விளக்கமாகவே தந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்மளுடைய குறைகளையும் தவறுகளையும் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. அல்லாஹ் நிறைகளை கொண்டு நம்மை வாழச் செய்வானாக. அன்பானவர்களே, அல்லாஹ் சூரத்துல் பக்ராவினுடைய 26வது வசனமாக சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யضرب مثلا ما بعوضة فما فوقها. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் பொறுத்தவரை உதாரணங்களை காட்டுவதற்கு வெட்கப்பட மாட்டான். உதாரணங்கள் குர்ஆன் இருக்குது பாருங்க, ஒன்று ஏவல், இல்லது விளக்கல், அல்லது தத்துவ செய்திகள், வரலாற்று செய்திகள். இப்படி குர்ஆன்ல ஹிக்கமுகள் இருக்கிறது, கசஸுகள் இருக்கிறது, நிறைய இருக்கிறது. அந்த வரிசையில் மிசால்களும் இருக்கிறது. அல் அம்சால் ஃபில் குர்ஆன், குர்ஆன்ல உதாரணங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லுவான், குர்ஆன்ல உதாரணங்கள் இருக்கு என்பதை. அன்கபூத்தில் பார்க்கும்போது வத்தில்கல் அம்சாலு நதுரிபுஹா லின்னாஸ், இந்த உதாரணங்கள் இருக்குது பாருங்க, மக்களுக்கு அதை ஏன் நாம் எடுத்து காட்டுகிறோம்? ஏன் எடுத்து காட்டுகிறோம்? வமா யாகிலுஹா இல்லல் ஆலிமூன், அறிவாளிகள் அதை புரிந்து கொள்வார்கள். உதாரணங்களை கொண்டு அறிவாளிகள் புரிந்து கொள்வார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான். ஹஷ்ரிலே சொல்லுகின்ற போதே லஅல்லஹும் யதஃபக்கரூன் என்று சொல்லுகிறான், அவர்கள் சிந்திப்பார்கள் என்று சொல்லுகிறான். ஜுமரிலே சொல்லுகின்ற போது லஅல்லஹும் யததக்கரூன் என்று சொல்லுகிறான், அவர்கள் நல்லுணர்வு பெறுவார்கள் என்று சொல்லுகிறான். உதாரணங்களை சொல்லி சொல்லி காரணம் சொல்லுகிறான். ஒன்றே, புத்திசாலிகள் விளங்க வேண்டும், அவர்கள் சிந்திக்க வேண்டும், அவர்கள் நல்லுணர்வு பெற வேண்டும். இதுக்காக தான் உதாரணங்களை தருகிறேன் என்று சொல்லுகிறான். அந்த உதாரணங்களை அல்லாஹ் எதை வேண்டாலும் காட்டுவான். இங்க பாருங்கள், சூரத்துல் பக்ராவினுடைய 26வது வசனம் ஆச்சரியமாக ஒரு உதாரணத்தை நம்மளுக்கு அல்லாஹ் தருகிறான். அல்லாஹு தஆலா லா யஸ்தஹி, வெட்கப்பட மாட்டான். ஐயதுரிப மஸலன் மா பஅூதன் ஃபமா ஃபௌகஹா, ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு ஈ இருக்குது பாருங்க, ஒரு கொசு இருக்குது பாருங்க, கொசுவையோ இல்லை அதை விட அற்பமான ஒரு பொருளையோ, ஃபௌகஹா என்று சொல்லுகிறான், அதை விட அற்பமான ஒரு பொருளையோ அல்லாஹ் உதாரணம் காட்டுவதற்கு வைக்கப்பட மாட்டான். உலகத்தில் உதாரணங்களை அல்லாஹ் காட்டுவதற்கு பல காரணம் இருக்குது. அதில் நல்லவர்கள் யாரு, கெட்டவர்கள் யார் என்று கண்டுபிடிச்சிருவான் அல்லாஹ். இப்போ ஒரு கொசுவை உதாரணம், பௌதத்தை உதாரணம் காட்டுறான்னு வச்சுக்கிறீங்களேன். அப்போ அதை வச்சு சில பேர் நக்கல் பண்ணுவாங்க, என்ன கொசுவெல்லாம் போய் எல்லாம் உதாரணம் காட்டுறான். பௌதத்து இல்லாமல் ஒன்று, சில இடத்துல துபாப், அல்லாஹ் ஈக்களை கொண்டு உதாரணம் காட்டுகிறான். சில அன்கபூத், சில இடத்துல சிலந்திகளை கொண்டு உதாரணம் காட்டுகிறான். சில இடத்துல ஹிமார்களை. குர்ஆன்ல இப்னு கையிம், அறிஞர் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, 43 உதாரணங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். 43 வகையான உதாரணம். நம்ம செய்யக்கூடிய நல்ல அறங்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்லுவான், நல்ல கலிமாக்களுக்கு உதாரணம் சொல்லுவான், கெட்ட கலிமாக்களுக்கு உதாரணம் சொல்லுவான், நம்ம கொடுக்குற தர்மங்களுக்கு உதாரணம் சொல்லுவான். இப்படி பல உதாரணங்கள் குர்ஆன்ல இருக்கு. குர்ஆன் அல் அம்சால் ஃபில் குர்ஆன் என்ற தனி ஒரு பாடமே வச்சிருப்பாங்க. உசூல் தஃப்சீர்ல பார்த்தா அப்படி ஒரு பாடமே இருக்கும். எதுக்குண்டா அல்லாஹ் ஏன் குர்ஆன்ல உதாரணங்களை வச்சான், என்னென்ன உதாரணங்களை வச்சாங்கிறது அதுக்கு பல கருத்துக்கள் இருக்கிறது, அல்ல பல ஆச்சரியமான தகவல் இருக்குது. ஆனா உதாரணங்கள் எதுக்குண்டா அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, இந்த கொசுவை உதாரணம் காட்டிவிட்டு ஃபமா ஃபௌகஹா, அதை விட அற்பமானதை கூட நான் உதாரணமாக சொல்லுவேன். அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான், அதை விட அற்பமானதை கொண்டு.
இங்கே நம்மளுக்கு ஈமான் எப்படி இருக்கணும் தெரியுமா? உதாரணங்களை காணுகின்ற போது நம்ம ஈமான் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅம்மல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட நல்லவர்கள், ஃபயஅலமூன அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிஹி, இந்த உதாரணங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் வந்த உண்மையானவை என்று நம்பிக்கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள். நல்லவங்க அல்லாஹுனுடைய தூதர் ஒன்று சொன்னா அப்படியே பிடிச்சுக்கிடுவாங்க. அது அல்லாஹுதான் சொல்லியிருப்பான்னு நம்புவாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். உதாரணத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு உமாமாண்டு ஒரு சஹாபி இருந்தாங்க. அபு உமாமத்துல் பாஹிலி. அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாப்பா அலைக்கும் பிஸ்ஸியாம், நோன்பு பிடிச்சிக்கேண்டாங்க, நோன்பை நல்லா பிடிச்சிக்கேண்டாங்க. ஒரு சின்ன வார்த்தை, அலைக்கும் பிஸ்ஸியாம், நோம்புகளை பிடிச்சிக்கேன்னு சொன்னோன்னே என்ன ஆச்சு தெரியுங்களா? அவங்க வீட்டில் எல்லாரும் நோம்புல தான் எப்பவும் இருப்பாங்களாம். அவங்க மட்டும் இல்லை, அபு உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஃபேமிலியே, அவங்க குடும்பமே நோம்பு தான். தடை செய்யப்பட்ட நாட்களை தவிர மீது எல்லா நாளும் நோம்பு தான் இருப்பாங்க. ஃபுல்லாக நோம்பு. அவங்க வீட்டில் என்னைக்காச்சும் சமைக்கிற வாடை வந்தா, புகை ஏதாச்சும் வந்தா சுற்றி இருக்கிறவங்க விளங்கிக்குவாங்களா, இன்னைக்கு யாரோ விருந்தாளி வந்திருக்கிறாங்கன்னு. விருந்தாளிகள் வந்தால் மட்டும்தான் வீட்டில் அடுப்பு எரியுமா, இல்லைண்டா எப்பவும் நோம்பு. காரணம் என்னண்டா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொல்லும் போது பிடிச்சுக்கிறது, அல்லாஹ் உன்னை காட்டுகின்ற போது அதை பிடித்துக் கொள்வது, வியாக்கியானங்கள் செய்யக்கூடாது. அதில் அல்லாஹ் என்ன தத்துவங்களையும் சங்கதிகளையும் தந்திருக்கிறானோ அதை எடுத்துக்கிடணும். அது புத்திசாலிகள் நல்லவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்லலாம். அல்ல உதாரணங்களையே நம்மளை செக் பண்ணுறதுக்கு தான் காட்டுவோம். நல்லவங்கள்லாம் யார் கண்டுபிடிக்கிறது? சில விஷயங்களில் நல்லவங்களை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். கடைசி நேரத்தில் நல்லவங்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய அமல்களை காட்டிக்கிற மாட்டாங்க, தங்கள் அமலையே காட்டிக்கிற மாட்டாங்க, தங்கள் வேலைகளையும் காட்டிக்கிற மாட்டாங்க. ஒரு தடவை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாராம், யூத ஃப்ரெண்டு. யூதரில் ஒரு ஃப்ரெண்டு. அவரோட ஈசா நபி போனப்ப கையில் ஒரு 3 ரொட்டி இருந்துச்சு. வாங்க போகலான்னு சொல்லி கூட போனால் கொஞ்ச நேரத்தில் பசி வந்துருச்சு. ஈசா நபி சொன்னாங்களே, சாப்பிட்லாமா அப்படின்னு. சாப்பிட்லாமா, ரொட்டி எடுங்கன்னு பார்த்தா 2 ரொட்டி தான் இருக்குது, ஒன்றை காணல. எங்கெங்க 3 ரொட்டியில் இருந்துச்சு, 2 தான் இருக்குதுன்னு கேட்டப்ப, இல்லைங்க 2 தாங்க இருந்துச்சுன்றாராம் அவர் யூத நண்பர். 2 தாங்க இருந்துச்சு அப்படின்னு. இவர் போய் சொல்றாருன்னு நபிக்கு தெரியுமில்லங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா, அல்லாஹ்வுடைய நெருக்கமான நபி அல்லவா, அப்போ அவங்களுக்கு தெரியதானே செய்யும். ஆனாலும் கேட்டாங்களா, இல்லை 3ல் இருந்துச்சு, இல்லை 2 தான் இருந்துச்சுன்றாராம். அப்புறம் 2 பேரும் அப்படியே ட்ராவல் பண்ணாங்க. கண்ணு தெரியாத ஒருத்தர், கண்ணு போச்சு, அவருக்கு கண்ணே தெரியலைங்க. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போவாங்க. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் நடமாடும் பெரும் மருத்துவராக இருந்தார்கள். கிட்ட போனாங்க, அவரை தடவி விட்டாங்க. கண்ணு தெரியாதவருக்கு பார்வை வந்துருச்சு, நல்லாயிட்டாரு. கூட போன யூதர் பார்க்கிறாரு, ஆச்சரியப்பட்டு சுப்ஹானல்லாஹ்ன்றார். சுப்ஹானல்லாஹ், இது என்ன இது, தொட்டோன கண் பார்வை வந்துருச்சு. அது இருக்கட்டும் அப்பா, இந்த கண் இல்லாதவருக்கு கண் பார்வை தந்தானே, அவனை வச்சு கேட்குறேன், 3வது ரொட்டி எங்க அப்படின்ட்டாங்க. தான் தான் கண் பார்வையை கொடுத்தன்னு சொல்லலை, தான் தான் கண் பார்வையை கொண்டு வந்தேன்னு சொல்லலை. அங்கே என்ன ஈமான விதைக்கிறாங்க பாருங்க. இந்த ஷிஃபாவை, இந்த நிவாரணத்தை, இந்த பரிகாரத்தை தந்தவன் ஒருவன். ஒருவன் தான் இதற்கு நிவாரணத்தை தந்தான். அவனுடைய பொருட்டால் கேட்கிறேன், சொல்லு 3வது ரொட்டி எங்க? இல்லைங்க 2 தாங்க இருந்துச்சு, அப்பவும் விட மாட்டேங்கிறது. அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணாங்களாம். ஒரு ஆறு வந்துச்சான். ஆற்றை கடக்க வேண்டியது வரும், ஒன்றும் இல்லை, எந்த பரிசல் படகு வத்த கித்த எதுவும் கிடையாது. அப்புறம் அவர் சொன்னாராம், போட் இல்லாமல் எப்படிங்க போகிறது அப்படின்னு. குல் பிஸ்மில்லா, பிஸ்மில்லான்னு சொல்லிவிட்டு என் பின்னாடி அப்படியே வான்னு சொன்னாங்களா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவரும் குல் பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு பிஸ்மில்லான்னு சொல்லி ஈசா நபி பின்னாடி போனாராம். அப்படியே தண்ணியிலே போய் கிராஸ் பண்ணி அங்கே போயிட்டாரு. ஆச்சரியப்பட்டாரு, தண்ணி மேலேயுமா நடக்க முடியும்? ஒரு நபிக்கு பின்னால் போனால் எதிலையும் நடக்கலாம். ஒரு நபிக்கு பின்னாடி போனா யார் பின்னாடி போறாங்கிறது தானே முக்கியம். மூசா நபிக்கு பின்னாடி போனவங்க கடலுக்குள்ள போய் கடந்து போயிட்டாங்களா இல்லையா?
ஈசா நபிக்கு பின்னாடி போனார், கடலுக்கு மேலேயே போயிட்டார். யார் பின்னாடி போகிறோங்கிறது தான் முக்கியம், நல்லவங்களை தான் பிடிக்கும். கடலுக்கு அந்த பக்கம் போயிட்டாரு, சுபஹானல்லாஹ்ன்றாராம். இது இருக்கட்டும் அப்பா, நம்மளை கடலை கடந்து கொண்டு வந்தான்ல, ஆற்ற கடந்து கொண்டு வந்தான்ல, நம்மளை இந்த இடத்திலிருந்து கடந்து கொண்டு வந்தானே, அவன் பொருட்டால் கேட்கிற அந்த மூணாவது ரொட்டி எங்க? இப்பவும் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய குதிரத்தை சொல்லி நீ உண்மையை சொல்லுங்கிறாங்க. அவன் சொல்ற மாதிரி இல்லை, அவரு 2 தாங்க இருந்துச்சு ரொட்டி அப்படின்றான. திரும்பவும் சரி வராது. ஈசா நபிக்கு நிறைய அல்லாஹ் தஆலா முஅஜிசாத்துகளை கொடுத்துருந்தான். அவங்க முஅஜிசாத்தினுடைய களஞ்சியம், அவங்க ஃபேக்டரின்னு சொல்லலாம். அவ்வளோ முஅஜிசாத்தை கையில் வச்சுருந்தாங்க. யார்? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு நிமிஷத்தில் அவரையே பேச வைக்க முடியும் அல்லாஹ்வுடைய உதவியால். அப்படி இல்லை, என்ன செஞ்சாங்க? கொஞ்சம் தூரம் போனோன்னா மணலாக இருந்துச்சான். மணலை 3ஆக குவிச்சு அவர்கள் சொன்னார்களாம், நீ தங்கமாக மாறிவிடு என்று சொன்னார்களாம். மணல்களாம் தங்கமா போச்சான். 3 மணல் மேடு தங்க மேடா மாறி போச்சு. எப்படி இருக்கும்? இப்ப சொன்னாங்களாம் ஈசா நபி, அல்லவ்வலு லக்க, முதல் மேடு உனக்கு, தங்க மேடு ஃபுல்லா தங்கம். இன்னைக்குள்ள தங்க ரேட் என்ன? வசானி லி, 2வது மேடு எனக்கு, வசாலிஸ் ஃபசகத, 3வது அப்படியே சொல்லாமல் விட்டுட்டாங்களாம். 3வதுன்னு சொல்லி சொல்லாமல் விட்டுட்டாங்களாம். இவருக்கு படப்படன்னு இருக்குது. 3வது யாருக்கு போவோம்? அவருக்கா நமக்கா, அவருக்கா நமக்கான்னு. கடைசியாக சொன்னாங்களாம் 3வது வசாலிஸ், 3வது ரொட்டியை யார் சாப்பிட்ருப்பாங்களோ அவங்களுக்கு தான் 3வது மேடு அப்படின்னு சொன்னாங்க. 3வது ரொட்டியை காணோம் இல்லை, அந்த 3வது ரொட்டியை யார் சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு தான் 3வது தங்க மேடு அப்படின்னு சொல்லி உடனே பான அக்கல் தூகு சாலிச, நான் தான் அந்த 3வது ரொட்டியை சாப்பிட்டேன்னு சொல்லிட்டாராம். நான் தான் 3வது ரொட்டியை சாப்பிட்டேன் நான் தான் சொன்னாங்களாம். ஹாதிஹி குல்லு, எல்லாத்தையுமே லக்க, நீனே எடுத்துக்க, எல்லாத்தையும் நீனே எடுத்துக்கணும் விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் நீனே எடுத்துக்க அப்படின்னு விட்டுடுவோம். அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், நம்ம உண்மையை சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டோமே. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஒரு வேளை சாப்பாடு தாங்க அவருக்கு துனியா, அவ்வளோதான். துனியாங்கிறது வச்சுக்கிறத பொறுத்தல்ல, அனுபவிக்கிறத பொறுத்து தான். எவ்வளோ வச்சிருக்கிறங்கிறது துனியா இல்லையே, அப்படிதானே? ஒரு டம்ளர் காபி சாப்பிட்றோம்னா அவ்வளோதான் நம்மளுக்கு துனியா. ஒரு தட்டில் சாப்பாடு சாப்பிட்றோம்னா அவ்வளோதான் நம்மளுக்கு துனியா. வச்சுக்கிறதெல்லாம் துனியா இல்லை. அதான் நபிமார்கள் சொல்லி கொடுக்குறாங்க, நீ எடுத்துக்கிறது தான் துனியா. அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, நீ எதை கொடுக்குறியோ அது உனக்கு வரும், எதை எடுக்கிறாங்களோ அது உனக்கு வராது. நீ வாழும்போதே கொடுத்துட்டியண்டா அது உனக்கு வரும், மூத்துக்கு பிறகு உனக்கு எடுத்துட்டாங்கண்டா அது உனக்கு நன்மையாக வராதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஈசா நபி எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய வேலை பாருங்க. அவர் 3 தங்க மேடை வச்சு என்ன செய்வார்? சுற்றிக்கிட்டு வராரு, ஒன்றும் செய்ய முடியல. அங்கேயிருந்து 3 குதிரை வீரர்கள் கொள்ளையர்கள் வந்தாங்க. இந்த ஒரே ஒரு பையன் 3 தங்க மேட்டையை சுற்றிக்கிட்டு வர பார்த்து அவனை கொலை பண்ணிட்டு 3 பேரும் எடுத்துக்கிட்டாங்க, ஆளுக்கு ஒரு மேடு. பற்றியெல்லாம் பேராசை எங்கே போச்சு? அவனை கொண்டுட்டு 3 கொள்ளையர்களும் 3 குதிரை வீரர்களும் 3 மேட்டை தொங்க வைத்தார்கள். இப்போ இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டாங்களாம், இப்படியே நம்ம இதை பிடிச்சிக்கிட்டே கட்டி பிடிச்சிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்குமா? எப்படி தூக்கிட்டு போகிறது வீட்டுக்கு? இப்படியே ரொம்ப நேரம் காவை காத்துக்கிட்டு இருந்தாங்க, பசி ஆயிடுச்சு. அதில் 2 பேர், நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, நாங்கள் 2 பேரும் இதையும் பார்த்துக்குறோன்றாங்களாம். எப்படி பாருங்க, அவர் சாப்பாடு வாங்க போனார் ஒருத்தர். இந்த 2 பேருக்கும் சாப்பாடு வாங்க போனவர் நினச்சாரு, இவங்க 2 பேருக்கும் சாப்பாட்டில் விஷத்தை வச்சு சாகடிச்சிட்டு 2ஐயும் நம்ம சொந்தமாக்கி 3ஐயும் நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடணும்னு நினச்சிருக்கிறாரு. இவங்க 2 பேரும் திட்டம் போட்டிருக்கிறாங்க. சாப்பாடு வாங்க போனவர் வந்தோன்னே மறைவா நின்று அவர் அடித்து கொலை செஞ்சுட்டு ஆளுக்கு 1.5 பிரிச்சுக்கிறணும் அப்படின்னு அவங்க நினைக்க, அவர் சாப்பாட்டில் விஷத்தை வைக்க, இவங்க மறைஞ்சு நிற்க, சாப்பாடை வாங்கிட்டு வந்தவரை அடித்து கொலை பண்ணிட்டாங்க. 1.5 கிடச்சிருச்சுன்னு நினச்ச சந்தோஷத்தில் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டாங்க. இவங்களும் முதல்பட்டாங்க. மணல் மேடு அப்படியே கிடக்குது, 4 பேர் பணமும் அப்படியே கிடக்குது. எப்படி பாருங்க, மணல் மேடும் இருக்குது, 4 பேருடைய பணமும் அங்கேயே கிடக்குது. திரும்ப வர்றாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம்.
அந்த இடத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பவும் வராங்க. அல்லாஹ்வுடைய வேலை. அப்பதான் சொல்லுவார்கள் அஅ்பரூஹா வலா தஅமரூஹா என்று சொன்னார்கள். இந்த உலகத்தின் செல்வங்களை கண்டு கடந்து போயிடுங்க, துன்யாவில் எதையும் கட்டி எழுப்பாதீர்கள் என்று சொன்னார்கள். துன்யாவில் எதையும் கட்டி எழுப்பாதீங்க, எதிலையும் நீங்க இருக்க போறது இல்லை, எதிலையும் நீங்க இருக்க போறது இல்லை, எதை கண்டாலும் நீங்க கடந்து போயிருங்க. அங்கிருந்து சொன்னார்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். எவ்வளவு பெரிய உதாரணங்கள் நமக்கு தந்து போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி நல்லவர்கள் அவர்கள் வழியாக கிடைச்ச பாடங்கள் நிறைய நமக்கு இருக்கிறது. இதை கொண்டுதான் அல்லாஹ் நல்லவர்களை சோதிக்கிறான், கெட்டவர்களை சோதிக்கிறான். சில பொருள்களை கொடுத்து நல்லவர்களை சோதிப்பான், கெட்டவர்களை சோதிப்பான். சில உதாரணங்களை கொடுத்து நல்லவர்கள் யாருன்னு கண்டுபிடிப்பான், கெட்டவர்கள் யாருன்னு கண்டுபிடிப்பான். அல்லாஹ்வுடைய அடியார்கள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்களாகலாம் இருந்திருக்கிறான் பாருங்க. சில அமல்கள் எல்லாம் கடைசி வரைக்கும் தெரியாமே செஞ்சிருவான். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவங்கள பற்றி சொல்லுவாங்க. அவங்க ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார், அல் ஹசன் இப்னு உமாரா. அவங்கள்ட்ட வசியத் பண்ணியிருந்தாங்க, இந்த வருங்க நான் மூத்தாயிட்டா நீங்கள் தான் எனக்கு ஜனாசா தொழ வைக்கணும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், நீங்கள் தான் ஜனாசா தொழ வைக்கணும், நீங்கள் தான் என்னை குளிப்பாட்டணும், நீங்கள் தான் என்னை அடக்கம் பண்ணணும்னு வசியத் பண்ணியிருந்தாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் வஃபாத்தானோடனே அவங்க தான் குளிப்பாட்டினாங்க, அவங்க தான் ஜனாசா தொழு வச்சாங்க, அவங்க தான் அடக்கம் பண்ணாங்க. அவங்க தொழு வச்சுட்டு சொன்னாங்க, ஸ்ரீதேவி நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? யார்? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பார்த்து சொல்கிறாங்க, சாதாரண ஆள் நீங்கள் லம் தஃப்துர் முந்து ஸலாஸீன ஸனா, 30 ஆண்டு காலமாக நீங்கள் சாப்பிடாமலேயே நோம்பாகவே இருந்தீங்களே. 30 வருஷமா நோம்பாகவே இருந்தாங்களாம். நம்ம ஆச்சரியமா இருக்கா? நோன்பு தடை செய்யப்பட்ட நாட்களை தவிர மீதி எல்லா நாள் நம்மளுக்கு இது ஒரு ஆச்சரியமா இருக்கும். எல்லா நாளும் நோம்பாகவே இருப்பார்களாம். இது எப்போ தெரியுதுன்னா மூத்துல தான் தெரியுது. அந்த காலத்தில் நம்ம நோன்பு வச்சுக்கிறவங்க யார் நல்லவங்கள கண்டுபிடிக்க முடியாது, தெரியவே செய்யாதுங்க. அம்ரு இப்னு ஹிந்துன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 40 வருஷம் நோம்பாளி தான், ஆனால் வீட்டுக்காரவங்களுக்கே தெரியாது. அவர் ஒரு கடை வச்சிருந்தாரு, கடையில் வேலை செஞ்சவருக்கும் தெரியாது. முதலாளி நோம்புல இருக்கிறான்னு வேலை செஞ்சவருக்கும் தெரியாது, வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட தெரியாதான். வீட்டுக்காரவங்க டெய்லி 2 ரொட்டி கட்டி கொடுப்பாங்களாம். வர்ற வழியில் யாராவது பார்த்து அவர் சதக்கா பண்ணிடுவாராம், கடையில் போய் அப்படியே உட்காந்துருவாராம். கடையில் உள்ள ஊழியர்கள் நினச்சிக்கிடுவாங்களாம் வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்துட்டாருண்டு, வீட்டில் உள்ளவங்க நினச்சிக்கிடுவாங்களாம் கட்டி கொடுத்ததை கடையில் சாப்பிட்டுட்டாருன்னு சொல்லி. இப்படியாக 40 ஆண்டுகள் நோம்பில் இருந்தார் அம்ரு இப்னு ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் 40 வருஷமா தலகாணி வச்சு படுத்தது கிடையாது. தலகாணி வச்சு படுத்தது இல்லைங்க. இப்ராஹிம் நஹவி ரஹ்மத்துல்லாஹ் பற்றி சொல்லுவாங்க, குரான் ஓதிக்கிட்டே இருப்பாங்களாம். குரான் ஓதிக்கிட்டு இருக்கும்போது யாராச்சும் வந்துட்டா உடனே குரான் மூடி வச்சுட்டு படுத்துருவாங்களாம், மூடி வச்சுருவாங்களாம். என்னண்டா என்னமா ஓதுறாரு அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாதான், இவர் என்ன இப்படி ஓதுறாரு அப்படின்னு. ஆச்சரியமா இன்னொரு செய்தி தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு அபி லைலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தொழுதுகிட்டு இருக்கும்போது யாராச்சும் வந்தா, தஹஜ்ஜத் தொழும்போது நைட்டில் தஹஜ்ஜத் தொழும்போது யாராவது வந்தால் தொழுகையை விட்டுட்டு தூங்கிடுவாங்களாம். இது கூடுமாண்டா அது வேற விஷயம், அப்படி செய்யக்கூடாது, தொழுகை விட்டு போகக்கூடாது. இது நஃபிலான தொழுகை. அவங்களுடைய நிலையை பாருங்க. யாராவது தஹஜ்ஜுடைய நேரத்தில் வந்தால் தொழுகை விட்டுட்டு போய் தூங்கிடுவாங்களாம். ஏங்க இப்படி செய்றீங்கடா? நான் தொழுகிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இவர் என்னமா தஹஜ்ஜுலாம் தொழுகிறாரு, இவர் பெரிய மனுஷராகத்தான் இருப்பாரு அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. எப்படி நினைப்பாங்களாம், இவரெல்லாம் ஒரு ஆளா தூங்கிட்டு இருக்கிறாரு, இவர் வலி இல்லாவா? எப்போ வந்து பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கிறாரு, இவர் இப்படி வலி இல்லாவா இருக்க முடியும் அப்படின்னு மக்கள் என்னை மட்டமாக நினைக்கலாமே தவிர நான் எவ்வளோ பெரிய வணக்கசாலின்னு நினைச்சிடக்கூடாது. எப்படி நினைச்சிருக்கிறான் பாரு. இப்ராஹிம் அதுவும் ரஹ்மத்துல்லாஹ் பெரிய இறைநேசர். அவங்க ஒரு சுபஹானல்லாஹ் கூட வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்களாம். 4 பேர் சேர்ந்துருந்தா சுபஹானல்லாஹ்னு கூட வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்களாம். சாப்பிடு, நம்மளாம் ஊர்லலாம் சகன் சாப்பாடு தானே, மொத்தம் பெரிய தட்டில் வச்சு தான் 4 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிடும்போது இப்ராஹிம் அதுவும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. கடைசி வரை கையை வச்சுக்கிட்டே இருப்பாங்களா, முடிச்சுட்டு போக மாட்டாங்களா.
சாப்பிட்டுட்டு போதும்னு சொல்லி சீக்கிரம் எந்திரிக்க மாட்டாங்களாம். கடைசி வரைக்கும் அந்த தட்டில் அந்த சாரில் கை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏங்க இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்டப்ப, நான் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நான் ஒரு பெரிய ஆள், நல்லா கம்மியாக தான் சாப்பிடுவேன், எல்லாம் பெரிய இறைநேசர் இருப்பா, அவர் ரொம்ப விரும்ப மாட்டார், குறைவாக தான் சாப்பிடுவார் அப்படின்னு யாரும் என்னை பெருசாக நினச்சிடக்கூடாது. அப்படி யாரும் என்னை பெருசாக நினைக்கக்கூடாது. இவர் நல்லா தான் சாப்பிட்றாரு அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதனாக என்னை எல்லோரும் நினைக்க வேண்டும். அதுக்காக தான் நான் இப்படி இருக்கிறேன்னு சொன்னாங்க. எப்படி நல்லவர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ் அவர்களை இந்த உலகத்துக்கு எப்படி காட்டுகிறான் பாருங்க. நல்லவர்களை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். அல்லாஹ் உதாரணங்களை வைத்தும் கண்டுபிடிக்க வைக்கிறான். அல்லாஹ் சில அமல்களை வைத்தும் அல்லாஹ் நல்லவர்களை கண்டுபிடிக்க வைப்பான். அல்லாஹ் சொல்லுகிற உதாரணங்களை மனப்பூர்வமாக ஏற்பவர்கள் அவர்கள் அல்லாஹ்வின் ஈமான்தாரிகள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிறார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், ஃபயஅலமூன அன்னல் ஹக்கு அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிஹி. இந்த உதாரணங்கள் எல்லாம் ரப்பிடத்திலிருந்து வந்த ஹக்குன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்ட்டன்னு ஒன்று வந்துட்டா அது உண்மை நம்புறது. ஆனா அம்மல்லதீன கஃபரு, காஃபிர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? ஃபயகூலுன மாதா அராதல்லாஹு பிஹாதா மஸலா. அல்லாஹ் இந்த உதாரணத்தை வைத்து என்ன சொல்ல வரான் அப்படின்னு நக்கலாக பேசுவார். அல்லாஹ் இந்த உதாரணத்தின் வழியாக என்ன சொல்ல வரான் அப்படின்னு அவர்கள் ஏளனமாக பேசுவார்கள், கேலியாக பேசுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிட்டு கடைசியாக சொல்றாங்க, யுல்லுு பிஹி கஸீரா. இந்த குர்ஆனின் வழியாகவும் உதாரணங்கள் வழியாகவும் நிறைய பேர் வழி தவறி விடுவார்கள், நிறைய பேர் வழிகட்டுருவாங்க. ஒரு உதாரணம், ஒரே ஒரு சொல், அல்லாஹ்வுடைய இடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சொல்லில் ஈமான் இல்லைண்டா வழி தவறி போயிடுவோம். ஒத்த வார்த்தை தானங்க, அதில் நம்பிக்கை இல்லைண்டா வழி தவறி போயிடுவோம். வயஹ்தி பிஹி கஸீரா. சில பேருக்கு அல்லாஹ் அது வழியாக ஹிதாயத்தை கொடுத்துருவோம். ஹிதாயத்து வலாலத்துங்கிறது சாதாரண ஒரு விஷயமா? ஹிதாயத்து வலாலத்துங்கிறது சாதாரண விஷயமா? இது மௌத்து வரைக்கும் பயணிக்கிறது. இப்போ ஹிதாயத்தில் இருக்கிறது வேறு. மௌத்துடைய நேரத்தில் ஹிதாயத்தோடு மௌத்தாகிறது தான் பெரிய விஷயம். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கெல்லாம் தருவானாக. மௌத்துடைய நேரத்தில் தான் ஷைத்தான் ரொம்ப நம்ம குழப்புவான், எதையாவது சொல்ல வைப்பான், எதையாவது பேச வைப்பான். அது ஷைத்தானுடைய வேலை. பெரிய இறைநேசர் ஒருத்தர் இருந்தாராம். இது முர்ஷிதுல்லாஹ்ங்கிற கிதாபில் பதிவு செய்யப்படுது. அல்லாமா ஸைனுத்தீன் மர்பாக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, பெரிய இறைநேசர். அவருடைய மாணவர்கள், நிறைய மாணவர்களை உருவாக்குனார், நிறைய மாணவர்களை உருவாக்கின ஆசிரியர். அவருக்கு திடீர்னு முடியாமல் போச்சு, ரொம்ப முடியாமல் போச்சு. சில பேர் முடியாமல் போனால் இவர் மூத்தாகிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பு வரும்லங்க, அந்த மாதிரி முடியாமல் போயிட்டார். இப்போ சுற்றி இருக்கிற மாணவர்கள் சொன்னாங்க, இங்கே பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுது. இவங்களும் கூட நின்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு எல்லா மாணவர்களும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ, மூத்தானவங்களுக்கு தல்கீன்னு சொல்லி கொடுக்கணும். தல்கீனை நம்ம எப்படி கட்டாயப்படுத்தக்கூடாது, சொல்ல சொல்ல அவங்க சொல்லிடுவாங்க. இப்படி தல்கீன்னு சொல்லி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதை அந்த உஸ்தாதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவர் நான் சொல்ல மாட்டேன்ட்டார். நான் சொல்ல மாட்டேன், இதை நான் சொல்லவே மாட்டேங்கிறார். சொல்ல மாட்டேன். மாணவர்களுக்கு தூக்கி வாய்ப்பு. நம்மளுக்கு போதனைகளை சொல்லிக் கொடுத்தவர், நம்மளுக்கு எப்படி ஹிதாயத்து எதில் இருக்குன்னு சொல்லி கொடுத்தவர், அல்லாஹ்வை சரியாக புரிய வைத்தவர், ரசூல் மீது அன்பு எப்படி செலுத்தணும்னு சொன்னவர், தாய் தந்தையவர்களை எப்படி மதிக்கணும்னு சொன்னவர், எப்படி தொழணும், எப்படி நோன்பு வைக்கணும், எப்படி ஜக்காத்து கொடுக்கணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த உஸ்தாது மௌத்துடைய நேரத்தில் ஷஹாதா கலிமாவை சொல்லுகின்ற போது நான் சொல்ல மாட்டேன், இதை விட துரதிர்ஷ்டம் இருக்குதா? இதை விட ஒரு கை சேதம் இருக்குதா? என்ன இப்படி சொல்கிறாரு? அவர் போய் அந்த இடத்துல என்ன சொல்ல முடியும்? மௌத்துடைய நேரத்தில், மௌத்துடைய நேரத்தில் என்ன சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. திரும்பவும் சொல்லி கொடுக்குறாங்க ஷஹாதா. 3 முறை சொல்லி கொடுத்தோம். எங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒன்றும் சொல்லாமல் மூத்தா போயிட்டா கூட வேறு விஷயம். அவர் விஷயத்தை நம்ம ஒன்றும் டிக்ளேர் பண்ண முடியாது. ஆனால் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? 3 முறை அவர் நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். கடைசியாக மூத்தாகிவிட்டார். இவ்வளோ பெரிய உஸ்தாத்,
பெரிய மாணவர்களை எல்லாம் உருவாக்கிய, பெரிய வழிமார்களை எல்லாம் உருவாக்கிய. இந்த சூட்சமும் புரியல. மாணவர்கள்லாம் திகைக்கிறாங்க. இது என்ன அல்லாஹ்வே, இது என்ன சோதனை? இத்தனை மாணவர்களை நல்லவர்களாக உருவாக்கிய ஒருவருக்கு கடைசி நிலை இப்படியா? இதனுடைய விடை தெரியலையே. எல்லாம் நல்லவங்களை கைவிட மாட்டான். நல்லவங்க மீது கடைசி வரை அலுவல் செய்யதான் செய்யும். எப்படி வாழ்றீங்களோ அப்படிதான் மூத்தர் நல்லா சொல்லியிருக்கான். ரசூல்லா வழியாக ரசூல்லா சொன்னாங்களா இல்லையாங்க? நீங்கள் எப்படி வாழ்றீங்களோ அப்படிதான் மூத்தாகுவீங்க, எப்படி மூத்தாகுவீங்களோ அப்படிதான் எழுப்பப்படுவீங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சத்திய வார்த்தை. அப்போ வாழ்ந்த வாழ்க்கை சுத்தமான வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. அப்போ முடிவு சுத்தமாகத்தான் இருக்கணும், அப்படிதான் இருக்கும். ஆனால் இப்படி ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறாரு. மாணவர்களுக்கு விடை தெரியலை. இதுக்கு என்ன விடைன்னு தெரியல. மூத்தாயிட்டாரு, அடக்கம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. மாணவர்கள் தவிக்கிறாங்க. அந்த கவலை மட்டும் போக மாட்டேங்குது. சில பேருடைய ஞாபகத்தில் இருக்கும்போது அவங்க கனவுல வருவாங்க. நம்ம வீட்டிலேயே யாராவது அல்லாஹ் பார்த்தோன்னு மூத்தாயிட்டாங்கண்டா அவங்களை நினச்சிக்கிட்டே இருந்தால் அவங்க கனவுல வருவாங்க. நம்மள்ட்ட என்ன சந்தேகங்களோ அதை நிவர்த்தி செய்யவும் செய்வாங்க. சில நேரத்தில் அப்படிலாம் நிறைய நிகழ்வுலாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாணவருடைய கனவுலே அந்த உஸ்தாது வர்றாரு. இவர் கேட்குறாரு, அல்லாஹ் உங்களை எப்படி வைத்திருக்கிறான்? மாதா ஃபால் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை எப்படி வைத்திருக்கிறான் என்று கேட்கிறார் மாணவர் கனவிலே. உஸ்தாது காத்து, அல்லாஹ் என்னை நல்லா வைத்திருக்கிறான் என்று உஸ்தாது சொல்லுகிறார். நல்லா வைத்திருக்கிறான். இவருக்கு ஆச்சரியமாகும். இல்லை, கடைசியில் களிமா சொல்லலையே, சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்களே, எப்படி நல்லா இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் நல்லா இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் பெற்றவர் பெரிய உஸ்தாத். விடை தெரியல. கேட்டாக, கடைசியில் நீங்கள் களிமா சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி? நாங்கள்லாம் ஷஹாதத் சொல்லி கொடுத்தோம், தல்கீன் சொல்லி கொடுத்தோம், நீங்கள் சொல்ல மாட்டேன்ட்டீங்க. இப்போ அவர் சொன்னாங்களா கனவுல, நான் எப்போ சொன்னேன்டா, சொல்ல மாட்டேன்னு நான் எப்போ சொன்னேன் அப்படி. எல்லாரும் கூடி இருந்தோமே, நாங்கள் தானே ஷஹாதத் சொன்னோம், நீங்கள் சொல்ல மாட்டேன்ல சொன்னீங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்லலை. மூத்துடைய நேரத்தில் பக்கத்தில் வந்து ஷைத்தான் உட்கார்ந்துக்கிட்டு அவன் சொன்னான், இலாஹைனி இஸ்னைனி, கடவுள் 2 இருக்குன்னு சொல்லணும். கடவுள் ஒன்று தானங்க, அல்லாஹ் ஒருத்தன் தானே. இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித், உங்கள் கடவுள் எல்லாம் ஒரே கடவுள் என்று தானே நம்ம வாழ்கிறோம். அவன் மூத்துடைய நேரத்தில் அவன் செய்வானா? மூத்துடைய நேரத்தில் இடது பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருந்தான். மூத்தாளிகளுக்கு நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம தான் சுற்றி இருக்கிறோண்டு. மூத்தாளிகளுக்கு இடது பக்கத்தில் பார்த்தா அவன் உட்கார்ந்துருப்பான் ஷைத்தான். அந்த இடத்த மிஸ் பண்ண மாட்டான். சில ப்ரோக்ராம் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் பாருங்க, கண்டிப்பாக இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி மௌத்தானவரை மட்டும் அவன் மிஸ் பண்ண மாட்டான். யார் அந்த மாதிரி நிலையில் இருக்கிறாங்களோ அவனுக்கு ரொம்ப வசதி. ஏன்னா பலகீனமாக இருக்கிறார். இடது பக்கத்தில் வந்து உட்காந்துருவான். உட்காந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான், சொல் கொல் சொல் இலாஹைனி இஸ்னைனி, கடவுள் 2ன்னு சொல்லு. சாதாரண ஆளாக தான் சொல்லிடுவாங்க. ஏன் தெரியுமா? அவன் சொல்லுவானா, நீ சொன்னியல்லா இந்த வார்த்தை உன்னை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றும். நீ என்ன நிலையில இருக்கிறா? சக்கராத் ஹால்ல தானே இருக்கிறா. வலி தாங்க முடியாம இருக்கிறீல்ல, உசுறு ஊசலாடுதே, தொண்டையை அடைக்கிறே, மூச்சு வாங்குதே, கால் பின்னுதே, கண்ணெல்லாம் முழிக்குதே. இப்படிப்பட்ட வேதனையிலிருந்து உனக்கு பாதுகாப்பு வேணுமா? சொல்லு இலாஹைனி இஸ்னைனி, 2 கடவுள்னு சொல்லு. அப்படி நம்மளுடைய மைனஸை, நம்மளுடைய பலகீனத்தை பயன்படுத்தி கடவுள் 2ன்னு சொல்ல வைப்பான். யாரே? 60 ஆண்டு காலம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தொழுதவர், 60 ஆண்டு காலம் எனக்கு அல்லாஹ் மட்டும்தான் ரப்புன்னு சொன்னவர், குர்ஆனை பலமுறை எடுத்து ஓதி குர்ஆனின்படி வாழ்ந்தவர், அவரை கெடுக்கிறதுக்கு எப்படி வந்து உட்கார்ந்துக்கிட்டு சொல்றான் பாருங்க. 2 கடவுள்னு சொல்லும்பான். சேர்த்து வச்ச மொத்த மாளிகையும் ஒரு நிமிஷத்தில் புல்டோசர் வந்து இடிச்சு உடைச்சா எப்படி இருக்கும்? நம்மளுடைய மொத்த மார்க்கத்தையும் மொத்த தீனையும் மொத்த ஈமானையும் உடைக்கிறதுக்காக சக்கராத்து காலில் வந்து உட்கார்ந்துருப்பான். எல்லாருக்கும் வருவானா? அதுதான் வேதனை. எல்லாருக்கும் அப்படி வந்து உட்கார்ந்துருப்பான். அல்லாஹ் காப்பாற்றும். நம்மளுக்கு தெரியாது, அவங்களோட அவங்க உரையாடுறது நம்மளுக்கு தெரியாது. நம்ம மட்டும்தான் இருப்போம்னு நினைச்சிருப்போம். ஆனால் அவங்க கண்ணுக்கு நம்மளை தான் தெரியாது, அவனை தெரியும். இன்னும் பாருங்க, நம்மளை தான் தெரியாது சக்கராத்து ஹாலில் உள்ளவங்களுக்கு, அவனை தெரியும்.
அவன்கிட்ட பேசுகிற அளவுக்கு அந்த நிலை மறையும். ஏன்னா துன்யா மறையும் நிலை, அது துன்யா மறையும் நிலை. ஆகிரத்தினுடைய மறைந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் நிலை. அது எதெல்லாம் தெரிந்ததோ அதெல்லாம் மறையும், தெரியாததெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அப்படி ஒரு நிலை அது. அப்படிதான் என்கிட்டையும் வந்தான், என்கிட்ட சொல்ல சொன்னான். நான் அப்போ சொல்ல முடியாதுன்னு சொன்னேன் அவன்கிட்ட தான். நான் உங்களுக்கு பதில் சொல்லல, நீங்க கலிமா சொன்னதெல்லாம் எனக்கு தெரியல, நீங்க சொல்லி கொடுத்தது எனக்கு தெரியல. அவன் வந்து பக்கத்தில் இருந்த 2 கடவுளோட சொல்ல சொன்னான், அவனுக்கு நான் பதில் சொன்னேன், சொல்லவே முடியாதுன்னு சொன்னேன். கடைசியில் கூட இவ்வளோ பலமாக பேச ஷைத்தானை ஓட விரட்டக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் இறைநேசர்கள் கொடுக்காம தெரியல. ஏன்னா அப்படி வாழுகிறாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்றதுனால ஒரு அமல் செஞ்சாலும் யாருக்கும் தெரியாமலேயே செஞ்சிருவாங்க, யாருக்கும் காட்டிக்கிறாமலே செய்வாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன இதாக இருந்தாலும் அறிவிப்பு செய்யப்படணும்னு விரும்புகிறோம்லங்க, அது தெரியப்பட வேணும்னு விரும்புகிறோம்ல. ஆனால் சொல்லுவாங்க பெருமக்கள், ஏதாவது ஒரு அமலை, ஒரு விசேஷம் மனிஸ்தா மின்கும் ஐயக்கூன ஹஃபியத்தலு, உங்களுக்கு யாருக்காவது மின் அமலின் சாலிஹ், ஒரு அமலையாச்சு யாருக்கும் தெரியாமல் செய்ய முடிந்தால் செய்து கொள்ளுங்கள் என்றார்கள். ஒரு அமலாச்சும் யாருக்கும் தெரியாமல் செய்யணும். அதனால தான் சொல்லுவாங்க, இந்த நஃபிலான தொழுகை இன்றைக்கி இங்கெல்லாம் தொழுகிறோம் பள்ளியில். இப்படி தான் தொழ வேண்டிய ஒரு நிலை, அது நல்லதும் கூட. ஆனால் முறை என்ன தெரியுமா, வீட்டில் தொழுகிறது தான் நஃபில் சிறந்தது. நஃபில் தான் சுன்னத்து ஃபர்லை தவிர. ஆனால் இப்போ உள்ள நிலைக்கு இப்படி தான் தொழுகிறோம். அதுக்கு சொல்லுவாங்க பெருமக்கள், வீட்டை ஒருவர் நஃபில் தொழுதால் 50 மடங்கு நன்மைகள் எழுதப்படுவான். 50 மடங்கு. ஜமாத்தில் கலந்துக்கிட்டால் 27 மடங்கு அப்படின்னு வருது இல்லைங்க. 50 மடங்கு நன்மை அந்த நஃபில் தொழுகைக்கு எழுதப்படும். எப்படி பாருங்க, இந்த மறைவான ஒரு அமலை மனசில் வச்சு ஏதாவது ஒரு சின்ன அமலாச்சு நீங்கள் தனியாக செஞ்சுருங்க, அறிவிப்பு செய்யப்படாமல் செய்யுங்க. நீங்கள் கொடுக்கறது ₹1 இருந்தாலும் அறிவிப்பு செய்யக்கூடாது. நீங்கள் செஞ்ச 2 ரக்காத்தாலும் அறிவிப்பு செய்யக்கூடாது. ஏன் இதை செய்யணும்டா, தெரியாமல் ஒன்றை செஞ்சு வச்சிடணும். எதுக்கு வைக்கணும் தெரியுங்களா, ஆபத்தான நேரத்தில் அதை சொல்லி அல்லாட்ட கேட்டீங்களா உங்களை காப்பாற்றிடும். ஆபத்தான நேரத்தில் அல்லாஹ்வே எனக்கு இதன் காரணமாக என்னை காப்பாத்துன்னு சொல்றதுக்கு அது என்ன மாதிரி அமலாகத்தான் இருக்கணும், யாருக்கும் தெரியாமல் செய்த அமலா இருக்கும். அப்படி ஒரு அமலை பெருமக்கள்லாம் வச்சிருந்துருக்கிறாங்க. அப்படியே எப்பவும் வழக்கத்தில் வச்சு மஸ்லமத்துபனும் அப்துல் மலிக் என்று ஒரு அரசர், ஒரு தளபதி இருந்தார், அரசர். அவர் ஜனாதிபதி ஒருத்தர் இருந்தாங்க, இவர் வந்து ஒரு கவர்னராக இருந்தார். இவருடைய காலத்தில் ரோம் நாட்டுக்கு எதிராக ஒரு போர் நடந்துச்சு. ரோம் நாட்டுக்கு எதிராக போர் தளபதியாக ஒரு தான் போயிருந்தார் மஸ்லமா இப்னு அப்துல் மலிக். அப்போ ரோமர்கள் வீட்டுக்குள்ள கோட்டைக்குள்ள போய் பதுங்கிட்டாங்க. கேட்டை, அந்த ஊர் நகரத்தினுடைய கேட்டை இழுத்து மூடின மாதிரி ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இஸ்லாமியர்கள் வெளியில நிற்கிறாங்க, உள்ள போனாதான், அந்த சிட்டிக்குள்ள போனாதான் போர் செய்ய முடியும். அப்படி ஒரு நிலை மாட்டிக்கிட்டாங்க, போக முடியல. இவங்க மாடியில் நின்றுகிட்ட ரோமர்கள் என்ன செஞ்சாங்கடா, அம்புகளை கல்லுகளை விட்டு இஸ்லாமியர்களை அடிச்சாங்க. இஸ்லாமியர்களுக்கு திரும்ப ஒன்றும் பண்ண முடியலை, கடுமையான சோதனை ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ஒரே ஒருத்தர், இதுதான் முக்கியம், ஒரே ஒருத்தர் நைட் நேரத்தில் எழுந்து, கடுமையான இருட்டில் நைட்டில் எழுந்து அந்த கதவு ஓரமாக அந்த அரண்மனை, அந்த நகரத்தினுடைய வாசல் நெருக்கத்தில் போய் குழி தோண்டினாராம். குழி தோண்டி உள்ள ஆழமாக தோண்டி சுரங்கத்தை ஏற்படுத்தி அப்படியே கேட்டுக்கு உள்ளே போயிட்டாங்க. கேட்டுக்கு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் யாரெல்லாம் அங்கே காவல் இருந்தார்களோ அத்தனை பேர்த்தையும் மோதுறாரு. மோதிட்டு கதவை திறக்கிறாரு. அப்போதான் சத்தம் வருது, இஸ்லாமிய படை உள்ள போகுது. உள்ள போய் கடுமையாக போர் செய்து அந்த படையில வெற்றி கிடைத்தது. என்னண்டா, இந்த இவ்வளோ தூரம் குழியை தோண்டி சுரங்கத்தை அமைத்தவர் ஒரே ஒரு தான், ஒரே ஒரு ஈமான்தாரி, ஒரே ஒரு முஸ்லீம், ஒரே ஒரு ஈமான்தாரி தான் இந்த வேலையை செஞ்சிருக்கிறார். யாருன்னு தெரியல. போர் முடிஞ்சு அமீர் தளபதி மஸ்லமத்துபின் அப்துல் மலிக் கேட்டாராம், இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நேரத்தில் இவ்வளவு துணிச்சலா,
அபாரமான வேலையை, சாதாரண வேலை, அசாதாரணமான வேலையை அல்லாஹ்வுக்காக செய்த அந்த மனிதர் யார்? கொஞ்சம் சொல்லுங்க. அல்லாஹ் மீது சத்தியம் போட்டு சொல்லுகிறேன், உங்கள் பேரை நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும். சொல்ல விருப்பம் இல்லை என்றால் தனியாக என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டார். மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக் வீட்டுக்கு போனோன்னே, ரூமுக்கு போனோடனே ஒரே ஒரு ஆள் தன் மூஞ்செல்லாம் சுற்றிக்கிட்டு தலப்பாவை வச்சு நோஸ் பீஸ் பெண்கள் போடுற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி ஒருத்தர் வந்தாராம். மஸ்லமா அவர்களுடைய அமீருடைய இடத்துக்கு வந்து வர்றதை பார்த்தோன்னே மஸ்லமா தெரிஞ்சுக்கிட்டார், யார் இவர் அப்படின்னு. யார் நீங்கள் அப்படின்னு. உங்கள்கிட்ட பேசன்னு வந்துடுறேன். அப்போ நீங்கள் தான் அந்த குழியை தோண்டினதா? நீங்கள் தான் சுரங்கத்தை அமைச்சதா? நீங்கள் தான் கேட்டை திறந்ததா? நீங்கள் தான் வெற்றிக்கு காரணமாக இருந்ததா? நீங்கள் தான் எதிரிகளை வீழ்த்தியதா? இல்லைங்க, இந்த வேலையெல்லாம் செஞ்சது யாருன்னு எனக்கு தெரியும், அவரை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு. இந்த அற்புதமான வேலையை செஞ்சதே யாருன்னு எனக்கு தெரியும், அவரை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு. சரி சொல்லுங்க. நான் சொல்லணுண்டா அவர் சொல்லியிருக்கிறாரு 3 ஷரத்து, 3 கண்டிஷன் சொல்லியிருக்கிறார். அப்போ தான் உங்களுக்கு அவரை பற்றி சொல்ல முடியும். என்ன கண்டிஷன்? ஒன்று என்னண்டா, அவரை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. அவர் பேர் என்னன்னு கேட்கக்கூடாது. அவரை பற்றி யாரிடத்திலும் நீங்கள் சொல்லக்கூடாது. யாரிடத்திலும் அவரை பற்றி சொல்லக்கூடாது. அவருடைய பேரை கேட்கவே கூடாது. எப்படி பாரு, அவருடைய பேரை கேட்கக்கூடாது, அவரை பற்றி யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. சரி, ஓகே. 2வது, அவருக்கு எந்த வெகுமதியும் தரக்கூடாது. அவருக்கு எந்த வெகுமதியும் தரக்கூடாது. எப்படி பாருங்க. சரி, 3வது, இவர் தான் இந்த வேலையை செய்தார் என்று நம்மளுடைய ஜனாதிபதிக்கு நீங்கள் தகவல் தரக்கூடாது. இதை நீங்கள் செய்வதாக இருந்தால் அவர் யார் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று. எப்படி பாருங்க, ஒழிச்சு இவ்வளோ பெரிய வேலை செஞ்சுட்டு, சாதாரண வேலை செஞ்சுட்டு நம்ம அறிவிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லாஹ் பார்த்தோம். அவ்வளோ பெரிய வேலையை செய்துவிட்டு யாருக்கும் சொல்லப்படக்கூடாது, மறைக்கப்பட வேண்டும் என்றார். சரின்ட்டார் மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக் ரலியல்லாஹு தஆலா. உடனே அவர் தன் சுற்றி இருந்த ஆடையை கிளட்டி விட்டு முகத்தை காட்டி நான் தான் அது என்றார். நான் தான் அவர் என்று சொன்னார். அந்த குழியை தோண்டியது, உள்ளே போனது, சுரங்கத்தை அமைத்தது, கதவை திறந்தது, எதிரிகள்கிட்ட மோதினது நான் தான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இல்லை என்ன செய்திங்களா, இப்போ வரைக்கும் அவர் பேர் தெரியாது. ஒருவர் தான் போடுறாங்க, பேர் வரலை. எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. கியாமத்தில் தான் தெரியும், அல்லாஹுக்கு முன்னாடி தான் தெரியும். அவர் யார் என்பதை படைத்தவனுக்கு முன்னாடி தான் படைத்தவன் சொல்லுவான். அந்த அளவுக்கு தன்னுடைய அமலை மறைமுகமாக மறைக்கப்பட வேண்டும் என்று நினைத்த மகான்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார். நம்ம செய்கிற அமல் ஏதோ ஒன்று மறைவாக செஞ்சு வச்சிருக்கிறோன்னு விரும்பினாங்க, அது நம்மளை பாதுகாக்கும் என்று விரும்பினார்கள். நல்லவர்கள் இதை விரும்புவார்கள். நல்லவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற விரும்புவார்கள். அல்லாஹ்விடத்தில் வந்தது அனைத்து உண்மை என்று விரும்புவார்கள். அல்லாஹ்விடத்தில் தான் பொருத்தம் இருக்கு என்று நினைப்பார்கள். பொருத்தமெல்லாம் அல்லாஹ்ட்ட தான் கிடைக்கும். அப்படி கெட்டவர்கள் தான் நக்கல் செய்வாங்க. நக்கல் பண்ணுற வேலையெல்லாம் கெட்டவர்கள்ட்ட தான் இருக்கு, நல்லவர்கள்ட்ட இருக்காது. மதீனாவில் ரொம்ப சோதனை வந்துச்சு ஒரு காலத்தில், கடுமையான சோதனை. அதுவும் ஏழைகளுக்கு சாப்பாடு இல்லாத நிலை. இப்போ ஒரே ஒருவர் அவர் என்ன செய்வார்னா, வீட்டுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் கொண்டு வந்து நைட்டோட நைட்டாக வீட்டு வாசலில் வைத்து விடுவார். திறந்து பார்த்தா அந்த பொருள் கீழே விழுந்து விடும். திறந்தால் பொருள் கீழே விடும். அந்த அளவுக்கு வந்து வீட்டு வாசலில் தொங்க விட்டு செல்லுவார். எல்லா வீடுகளுக்கும் கொண்டு போய் சேர்ப்பார். இரவோடு இரவாக என்ன அமல் செய்திருக்கிறான் பார். இரவோடு இரவாக கொண்டு போய் சேர்த்து விடுவார். டெய்லி மக்கள் எல்லாம் அவர்களுக்கு வேண்டிய உணவுகளும் பொருள்களும் கிடைத்து கொண்டிருந்தது. ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு ஆசை, கொடுக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். கொடுக்கிறவருக்கு குறைஞ்சபட்சம் ஜஸாக்கல்லா வச்சு சொல்லணுமே. அவரை பார்த்து ஒரு ஜஸாக்கல்லா சொல்லணும், அவரை பாராட்டணும், அவர் முகத்தை பார்க்கணும். அந்த மாமனிதர் யாரு, இவ்வளவு தூரம் இரவோடு இரவா தர அந்த மனுஷன் யாரு? ஒரு நாள் 2 நாள் அல்ல,
மாதங்களாக ஆண்டுகளாக கொடுத்து கொண்டிருந்தார். அவங்களுக்கு இன்னும் ஆசையாக போச்சு, கடைசி வரையும் பார்க்க முடியாது. யாராவது இந்த மாதிரி யோசனையில் இருந்தால் அந்த இரவு வரமாட்டாங்க. இப்படி இருந்த நேரத்தில் தான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் வஃபாத் ஆகிறாங்க. அவங்க பேர் அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. அவங்க வஃபாத் ஆகிறாங்க. அவங்கள குளிப்பாட்டுறதுக்காக தோழர்கள்லாம் வர்றாங்க. குளிப்பாட்டும் போது அவங்களுடைய மேலாடையை தூக்கி பார்த்தால் அந்த மேலாடை முதுகுலெல்லாம் ரொம்ப காயமாக, அது தடமாக இருக்கிறது. மூட்டைகள்லாம் தூக்குறவங்க, கூலி தொழில் செய்கிறவங்க மேலே முதுகை வச்சா எப்படி காஞ்சி போயிருமோ, ஒரு மாலில் வடம் இருக்கும், இந்த மாதிரி வடுவடுவாக இருந்துச்சு. கடுமையான மூட்டைகளை சுமைகளை தூக்கினால் எப்படி உடல் இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சா. குளிப்பாட்டுகின்ற போது தான் தெரிந்ததாம், இத்தனை பேருக்கு உணவுகளையும் பொருள்களையும் கொண்டு வந்து கொடுத்த மகான் இவர்கள்தான் என்பதை ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற போது தோழர்கள் கண்டுகொண்டார்களாம். எப்படி பாருங்க, யார்? முகமது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்துக்கு தனிச்சிறப்பு இருக்குல்லங்க. அந்த சிறப்பே அவர்களுக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும் என்றிருந்தாலும் தனக்கென்று மறைவான ஒரு அமலை அவர்கள் வைத்திருந்தார். ஏதாவது ஒன்று தெரியாம செஞ்சு வைக்கும், நல்லமல், ஏதாவது ஒரு நல்லமல். யார்ட்டையும் சொல்லக்கூடாது, மனைவிட்ட கூட சொல்லக்கூடாது, பிள்ளைகிட்ட சொல்லக்கூடாது, நண்பர்கிட்ட சொல்லக்கூடாது, யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நமக்கு மட்டும்தான் கனெக்ஷன், வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி ஒரு அமல் எதை வேண்டாலும் செய்யலாம். 5 சுப்ஹானல்லாஹ் டெய்லி செய்கிறீங்களா, செய்யலாம். இல்லை 1 ரூபா டெய்லி தர்மம் செய்கிறீங்களா, செய்யலாம். யாருக்கும் சொல்லக்கூடாது. சொல்லாம ஒரு அமலை நாம் தொடர்ந்து கொண்டு வந்தால் நாம் மாட்டிக்கிற போது, நாம் சிக்கலாக இருக்கின்ற போது அதை சொல்லி கேட்டால் நிச்சயமாக காப்பாற்றப்படுவோம். குகைவாசிகளை பார்த்தோமா இல்லையா? இந்த 3 பேர் குகையில் போய் மாட்டிக்கிட்டாங்கல்லங்க. 3 பேர் ஒரு குகையில் போய் மாட்டிக்கிடுவாங்க. நம்மளாம் கேட்ட ஹதீஸ் தான். 3 பேர் மாட்டிக்கிட்டப்ப அந்த குகையிலேருந்து எப்படி வெளியே வந்தாங்க? அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்களாம். தனிப்பட்ட முறையில் தாங்கள் செஞ்ச அமல்னு பேசிக்கிறல்ல, யாருக்குமே தெரியாம, மனைவிக்கு தெரியாம, தாய்க்கு தெரியாம, பிள்ளைக்கு தெரியாம, நண்பருக்கு தெரியாம, யாருக்கும் தெரியாம ஏதாவது அமல் செஞ்சிருந்தால் அதை சொல்லி நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ் நம்மை காப்பாற்றலாம் என்று சொன்னபோது அப்படி ஒரு அமலை அவர்கள் செய்திருந்தார்கள். எப்படி பாருங்க, அப்படிப்பட்ட அமலை அவர்கள் செய்திருந்தாருங்க. அதனால்தான் அவர்கள் அந்த காரணத்தை, அந்த அமலை சொன்னார்கள். கல்லு கொண்டு நகர்ந்தது. 3 பேரும் சொன்னது சரியாக இருந்ததினால் தான் குகையிலிருந்து அந்த 3 பேரும் வெளியே வந்தார்கள். அடுத்தவர்களுக்கு காட்டப்படுகின்ற அமலாக ஆகிவிட்டால் ஆபத்தாயிடும். ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குதுங்க. என்னடா, மன் தலபல் ஹலால, ஒருத்தர் ஹலால தான் சம்பாதிக்கிறார், ஹலாலா தான் சம்பாதிக்கிறார். ஹலாலா நல்லது தானே, ஹலாலா சம்பாதிக்கிறதுக்கு நன்மை இருக்குல்லங்க, நிறைய நன்மை இருக்குது. ஹராமாக தான் சம்பாதிக்கக்கூடாது, ஹலாலா சம்பாதிக்கலாம். ஆனால் அவர் கூட அல்லாட்ட சில நேரங்களில் சந்திக்கும் போது கோபத்தோடு அல்லாஹ் இருப்பான். ஹலாலா சம்பாதிக்கிறவர் என்னங்க இது வில்லங்கமாக இருக்குன்னு நினைக்கிறாரு. இது ஹதீஸ் இன்னும் முடியலை. என்னண்டா, ஹலாலா சம்பாதிக்கிறாரு, அவருக்கு என்னண்டா, நான் பெரிய பணக்காரன்னு காட்டிக்கிறோம், நம்மளுக்கு பொருள் நிறைய வரணும், பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம், இதுக்காக சம்பாதிக்கிறாரு. அல்லது தான் அடுத்தவர்கள்ட்ட அதை பெருசாக விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சம்பாதிக்கிறாரு. இப்படி சம்பாதிக்கக்கூடிய ஒருவர் ஹலாலை தேடினாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, அடுத்தவர்களிடத்தில் நான் போட்டிருக்கிற சட்டை எவ்வளோ தெரியுமா, 2000 ரூபா துணி மீட்ரு, இப்படின்னு சொல்கிறதுக்காகவே பணத்தை சேர்க்கிறாரு, இப்படின்னு சொல்கிறதுக்காக உடைய வாங்குறாரு. என் வீடு எவ்வளோ பெரிய வீடு தெரியுமா, எத்தனை கோடியில் கட்டியிருக்கேன் தெரியுமா, இப்படின்னு காட்டுறதுக்காக ஒருவர். ஆனால் ஹலாலான தான் சம்பாதிச்சார், ஹலாலான சம்பாத்தியம் தான், வீட்டையும் ஹலாலா தான் கட்டினாரு. ஆனால் கட்டிப்பிடி சொல்கிறாரு, என் வீடு எவ்வளோ பெரிய வீடு தெரியுமா, எத்தனை கோடியில் கட்டியிருக்கிறேன் தெரியுமா,
இப்படின்னு அவர் பந்த கட்டுறன்னு சொல்றோமா இல்லையா? இந்த மாதிரி ஒருவர் சொன்னார் என்றால் இவர் லக்கியல்லாஹ யௌமல் கியாமத்தி வஹிய கல்பான், நாளை மறுமையில் அவர் வந்து அல்லாவை சந்திக்கின்ற போது அல்லாஹ் கோபத்தோடு இருப்பான் என்றார். பாருங்க, ஹலாலான சம்பாத்தியத்துக்கு என்ன வந்துடக்கூடாது, தப்பான எண்ணங்களும் பெருமைகளும் வந்துடக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட காட்டணும் அப்படின்னு வரக்கூடாது. மறைச்சி செய்யறதுக்கு அவ்வளோ ஒரு நன்மை இருக்கு. எவ்வளோ ஒரு அமலை மறைச்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நன்மைகள் வெளியே செய்கிறதை விட சிறந்ததாக இருக்கும். அதை தான் பெருமக்கள் செய்தார்கள். அப்படிப்பட்ட பெருமக்களுக்கு அல்லாஹ் தஆலா கடைசி வரைக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கலாம் இல்லையா? மௌத்துடைய நேரத்தில் கூட ஷைத்தான் தோத்து போனான், ஷைத்தான் விரண்டு போனான், ஷைத்தான் அவர்களிடத்தில் மூக்குடைந்து போனானே தவிர அவர்கள் வெற்றி பெற்றார்கள். காரணம் அவர்களுடைய அமல்கள் அவ்வளவு அல்லாஹுக்காக இருந்தது. அல்லாஹ் சொல்லுகிறான், வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாஸிகீன், பாவிகள் வழி தவறி விடுவார்கள் என்று சொல்லுகிறான். பாவிகள் குர்ஆன் வழியாக அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்காது, வழி தவறி போயிடுவாங்க. உலகத்தில் நம்ம பெற்ற பெரிய நியாமத்து என்னென்னா இந்த நிமிஷம் வரையும் ஹிதாயத்தில் இருக்கிற பார்த்தீங்களா, அதுதான் ஹிதாயத்தோடு எத்தனை நிமிஷம் இருந்தாலும் அது பாக்கியம்தான். ஹிதாயத்தோடு அதுதான் நம்ம நீண்ட ஆயுளை கேட்கின்ற போது ஈமானியத்தான ஆயுளை கொடுன்னு கேட்கணும். நம்ம ஆளக்கூடிய நகரக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் ஈமானோடு நகரணும். அபுல் ஆஸ் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், ஸைனப் ரலியல்லாஹுடைய கணவர். ஸைனப் ரலியல்லாஹ் முஸ்லீமாக இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மகள் அல்லவா. ஆனால் அபுல் ஆஸ் இஸ்லாம் ஆகலை, அவங்க இஸ்லாம் ஆகலை. ஹிஜ்ரத்துக்கும் வர முடியாத ஒரு சங்கடம், பத்ர் பொருளெல்லாம் மாட்டிக்கிட்டாரு அபுல்லாஸ். அப்போ முஸ்லீம் ஆகலை. அப்போ தான் ரசூலுல்லாஹ்ட்ட ஃபிரியா நஷ்ட ஈட்டு தொகையை கொடுத்துட்டு தப்பி போவாங்க, அதிலிருந்து பாதுகாப்பு பெற்று போவாங்க. அப்போ தான் கதீஜா அம்மாவுடைய முத்து மாலையெல்லாம் கொடுப்பாங்க. இந்த வரலாறு உங்களுக்கு தெரியுதுனால அதை சுருக்கமாக சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, ரசூலுல்லாஹ் போகும்போது அவர்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க, அவர் பதிலில் மாட்டிக்கிடுவார்ல, காசு கொடுத்துட்டு அவர்கிட்ட விடுதலை பெற்றோன்னே நீங்கள் ஊருக்கு போனோன்னு ஒரு 3 வேலை செய்யணும். இனி என் மகள் ஸைனப் இந்த மாதிரி மாலையை என் ஹதீஜா அவர்களுக்கு கொடுத்த மாலை, அது பாசமாக என் மகளுக்கு போட்ட யாருடைய மாலை? என் ஹதீஜாவுடைய மாலை. மனைவி எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறான் பாரு. இதை வேற யாருக்கும் கொடுத்து விடக்கூடாதுன்னு சொல்லியிருங்க. இனி அவங்க கையை விட்டு இந்த மாலை போகக்கூடாது. ரெண்டாவது, போனோன்னே நீங்கள் ஸைனபை ஊருக்கு அனுப்பி வச்சிடணும். இங்கே என்ன செஞ்சிடணும், மதீனாவுக்கு அனுப்பி வச்சிடணும். இதை நீங்கள் செய்யணும். அதையும் நீங்கள் சொல்லியிருக்கேன்டாங்க. இவர் அது போனோன்னே ஸைனப் ரலியல்லாஹ் மதீனாவுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. மதீனாவுக்கு ஸைனப் ரலியல்லாஹ் வந்தோடனே நிறைய பேர் பொண்ணு கேட்டு வந்தாங்களாம். நிறைய பேர். ஏண்டா கணவர் ஒரு எதிரி நாட்டில் காஃபிரா வாழ்ந்து இங்கே முஸ்லீமாக நம்ம இருந்தோம்னு சொன்னால் திருமண உறவு பிரிஞ்சு போயிடும். அதனால நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, ஸைனப் ரலியல்லாஹ் பொண்ணு கேட்டு வந்தாங்க. ஆனால் அது ஸைனப் அம்மா ஒத்துக்கிறல்ல, என் அபுல் ஆஸ் வருவார், நிச்சயமாக அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான், அவர் ஹிதாயத்தோடு இந்த மதீனாவுக்கு வருவார்னு நம்புனாங்க. அது மாதிரியே அங்கே போனதுக்கப்புறம் அவங்க கடனை கொடுத்துட்டு, இந்த உங்கள் கடனெல்லாம் நான் கொடுத்துட்டேனா அப்படின்னு கேட்டாங்களாம். அபுல்லாஸ் கொடுத்துட்டேன், இப்போ சொல்கிறேன் நான் முஸ்லீமாக போகிறேன், மதீனாவுக்கே போகிறேன்னு சொன்னாராம். நான் அங்கேயே முஸ்லீமாக இருப்பேன். இது பதிலில் சொன்னதல்ல, பிந்தைய காலத்தில் அங்கேயே முஸ்லீமாக இருப்பேன், ஆனால் என்னைய தப்பாக நீங்கள் நினச்சிருவீங்கன்னா இங்கே வந்து சொன்னேன்னு சொல்லிட்டு மதீனாவுக்கு போனார். மதீனாவுக்கு வந்ததுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் திரும்பவும் ஸைனப் ரலியல்லாஹோடு சேர்த்து வச்சாங்க. நிக்காகெல்லாம் புதுப்பிக்கிறார், ஸைனப் ரலியல்லாஹோடு சேர்த்து வச்சாங்க. என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க, ஹிதாயத்தோடு என் கணவர் வருவார்னு அந்த நம்பிக்கை. ஏன்னா ஹிதாயத்தை பெறுவதுங்கிறது அவ்வளோ ஒரு பாக்கியம். அதை தான் அல்லாஹ் தஆலா நமக்கு லேசாக தந்திருக்கான் அந்த ஹிதாயத்தை.
இந்த குர்ஆனை கொண்டுதான் அந்த ஹிதாயத்தை பெற முடியும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். சில பேர் இந்த குர்ஆன் வழியாக வழிதவறி போயிருக்கிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனில் சொல்லுகின்ற சத்தத்தின் வழியாகவும் விளக்கலின் வழியாகவும் தத்துவங்களின் வழியாகவும் உவமைகளின் வழியாகவும் அல்லாஹு தஆலா முழு குர்ஆனின் வழியாகவும் நம்மளுடைய ஹிதாயத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. அல்லாஹு தஆலா எந்த ஒரு கட்டத்திலும் வழிதவறிய கூட்டத்திலிருந்து அல்லாஹ் நம்மை முழுமையாக பாதுகாப்பானாக. அதில் சேராமல் நம்மளை பாதுகாப்பானாக. நம் குடும்பத்தையும் தலைமுறைகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஈமானோடு அல்லாஹ் நம்மை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹு தஆலா நம்மளை வாழச் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா